வணக்கம் வீவர்ஸ். இப்போ முருங்கைக்கீரை கறி, அதாவது முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பாண்லியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே கீரையை அலசி பொடியாக ஆஞ்சி நறுக்க மாட்டேன், அப்படியே கீரை தனித்தனி இலையாக எடுத்து அலம்பி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பைத்தம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். 2 மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. நான் கொஞ்சம் மஞ்சள் அடித்தேன், அந்த இதுலேயே கல்லுலேயே அடித்ததுனால மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ தாளிக்கிறது என்னன்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சாச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிச்சுருக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். மிளகாயை போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் செவரட்டும். பூண்டு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். நான் 2 பெரிய வெங்காயமாக நறுக்கி போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டேன், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்ட பிறகு நம்ம இந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு ஊற தான் வச்சுருக்கோம், வேகணும். அதனால் பருப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்க. பருப்பு ரொம்ப வேகவும் கூடாது, அதே சமயம் கடுக்குன்னு நமக்கு இருக்கக்கூடாது. ஊறி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இதோட கீரையை போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் ஒரு கரண்டி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு மூடி வைக்கலாம். பார்க்கும்போது நமக்கு பாண்லி வழியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு கூட பத்தாதுங்கிற மாதிரி அப்படியே சுருண்டு வெந்துடும். நல்லா கடலை கொடுத்துடலாம். பாருங்க, வெங்காயம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோதான் தண்ணி விடுறேன், நிறையா விடக்கூடாது, கூட்டு மாதிரி ஆகிடும். நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பராக வெந்துருக்கு பாருங்க. அடியில் தண்ணி இல்லை, இருந்தாலும் இதிலெல்லாம் நிறையா தண்ணியாக ஈரமாக தான் இருக்குது. அதனால் ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும், வேக விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக வெந்துடுது. இதுக்கு மேலே வச்சோம்னா தீஞ்சு போயிடும். கரெக்டாக அடியிலையும் தண்ணி இல்லை, பொரியல்லையும் தண்ணியே இல்லை. பாருங்கள், அழகாக வெந்தும் ஆயிடுத்து. இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுடலாம். தேங்காய் திருவி போடலாம், இல்லைன்னா வேர்க்கடலை இருக்குது இல்லையா, வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி மிக்சியில் 1-2 பொடிச்சு போடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தேங்காய் மட்டும் திருவி போட போகிறேன். தேங்காய் திருவி போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். முருங்கைக்கீரை ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கறி, எதாக இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரை ரெடியாக ஆகிடுது. டேஸ்டியாக. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சில பேர் இதுலேயே கொஞ்சமாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை ஏதானும் லைட்டாக தூவிட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் தூவிட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி தான் செய்யணும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை பொரியல்
அமோகமாக அற்புதமாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.